ஆர்எஸ் ஆர்ட்ஸ்வெல். இன்றைக்கி நம்ம ஆரியில் பேசிக்கான ஸ்டிச், ஃபஸ்ட்டு ஸ்டிச் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சை கரெக்டாக நல்லா போட்டுட்டோன்னா மீதி இருக்க எல்லா ஸ்டிச்சுமே இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ செயின் ஸ்டிச் ரொம்ப முக்கியம், அதை நம்ம நல்லா போடணும். ஸோ இன்றைக்கி செயின் ஸ்டிச் போட ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக எப்பயுமே போடுற மாதிரி எண்டு நாட் தான் போட்டு வச்சுருக்கேன் ஜரி த்ரெட்டில். இந்த ஜரி த்ரெட்டை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்னா, இப்போது இந்த மாதிரி இருக்கா, இந்த ஆள்காட்டி விரலில் இப்படி மேலே போயிட்டு கீழே இப்படி பிடிச்சிக்கணும். இந்த 2 விரலால் இந்த த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டோன்னா இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஒரு மாதிரி லூப் மாதிரி ஃபார்ம் ஆகுதா, இந்த லூப் தான் நமக்கு வேணும். ஸோ எண்ணாட் போட்டு இதை இப்படி லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஜரி த்ரெட்டை கீழே வச்சுக்கோங்க, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா வரணும். நம்ம இன்னைக்கு செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் செயின் ஸ்டிச் போட நார்மலாக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு போடுங்க, அப்போ தான் ஃபஸ்ட்டு நீட்டாக வரும். லூப் ஃபார்ம் பண்ண சொல்லிட்டேன் இல்லையா, இந்த 2 விரலில் இப்படி பிடிச்சிக்கிட்டு மேலேருந்து இப்படி எடுத்தோன்னா ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். செயின் ஸ்டிச் போட நான் நார்மல் நீடில் தான் எடுத்திருக்கேன், அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன். அயன் நீடிலையும் போடலாம், துளிப் நீடிலுமே போடலாம். பாருங்கள், மேலே இழுத்தோடனே வந்துடுச்சிங்களா, ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. நீடில் எப்போவுமே 90 டிகிரியில் வச்சு ஹேண்டில் பண்ணுங்கள், அப்போ தான் செயின் ஸ்டிச் கரெக்டாக வரும். லைட்டாக இறக்குங்க, இறக்கிட்டு கீழே ஒரு லைட்டாக சுற்றிட்டு எடுத்தோன்னா மேலே இங்கே வரும் பாருங்கள், லைட்டாக வந்திருக்கா குட்டியாக. அதை லெஃப்ட் ஆர் ரைட் எந்த சைடு உங்களுக்கு வாட்டமாக வருதோ அந்த சைடு திருப்பி எடுத்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. திருப்பி குத்துங்க, கீழே ஒரு சுற்றுங்க, மேலே இருக்கும்போது லெஃப்ட் ஆர் ரைட் இப்படி போட்டிங்கன்னா செயின் ஸ்டிச் வந்துடும். சில்க் த்ரெட்டில் போடுங்க, ஈஸியாக வரும். இப்போ நான் கீழே என்ன பண்ணுறேன்ட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நீடியில் இறக்க போகிறேன். நீடி லைட்டாக இறக்கிட்டேன். இப்போ கீழே இந்த பிடிச்சிட்ருக்கேன் இல்லையா ஜரி த்ரெட்டு, அதால் ஒரு சுற்று முடிச்சுட்டேன். இப்போ மேலே எடுத்து லெஃப்ட் ஆர் ரைட், மேலேயும் கை தெரியுதா, ஒரு சுற்று கீழே, அது மட்டும்தான் பண்ண ஒரு சுற்று. மேலே வரும்போது லெஃப்ட் ஆர் ரைட் ஏதோ ஒரு சைடு. இப்போ கீழே இறக்குறேன், ஒரு சுற்று, மேலே லெஃப்ட் ஆர் ரைட், அவ்வளோதான். இப்போ மேலே பாருங்கள், கீழே இறக்குறேன், லைட்டாக ஒரு சுற்றுறேன், லெஃப்ட் ஆர் ரைட். இதுதான் பேசிக்கான செயின் ஸ்டிச். செயின் ஸ்டிச் வராத ஸ்டூடெண்ட் மேலே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நிறைய ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃப்ரீயாக தான் எடுத்துகிட்ருக்கோம் கிளாஸஸ். ஸோ வராத ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஏன் ஜாயின் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வரல, எனி டவுட், இதுக்கப்புறம் போட போகிற நம்ம ஸ்டிச்சஸ்லாம் நிறைய ஸ்டிச்சஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வரல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கூட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக வரும். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் டெய்லியும் இந்த ஒரு ஸ்டிச் இன்றைக்கி முடிக்கிறேன்னா அதில் சம் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். ஸோ அவங்க அதை ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பாங்க, சில ஷேப்பில் அவங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு இன்னும் பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். ஒரு ஸ்டிச்சோட எண்டுலேயும் நான் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுவேன் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி அந்த டிப்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க.